புதுடெல்லியில் சர்வதேச ஏஐ மாநாடு நடைபெற்றது. இதில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். இந்த மாநாட்டில் அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இளைஞர் அணியினர் பிரதமர் சரணடைந்து விட்டார் என வாசகங்கள் அச்சடிக்கப்பட்ட டி ஷர்ட்டுகளை கையில் ஏந்தி மாநாடு நடக்கும் அரங்கிற்குள் நுழைந்து பிரதமருக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இந்த விவகாரம் பாஜகவினரிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு பாஜக இளைஞர் நிர்வாகிகள் வைஷ்யால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கமிட்டி அலுவலகம் முன்பு ராகுல் காந்தி உருவ பொம்மையை எரித்து கண்டனத்தை தெரிவித்தனர். இது காங்கிரஸ் நிர்வாகிகளிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்திய நிலையில் இன்று காலை பாஜக அலுவலகம் முன்பு ஒன்று கூடிய காங்கிரஸ் நிர்வாகிகள் மோடி உருவ பொம்மையை கண்டன கோஷங்களுடன் எரித்தனர். இதனை அறிந்த பாஜகவினர் தடிகளுடன் அலுவலகம் முன்பு குவிந்ததால் மோதல் ஏற்படும் சூழல் ஏற்பட்டதை அடுத்து போலீசார் குவிக்கப்பட்டனர். மேலும் ஒருவருக்கொருவர் கற்களை வீசி தாக்கிக் கொண்டனர். இதனால் அப்பகுதி பெரும் பரபரப்பாகவும் பதட்டமாகவும் காணப்பட்டதை அடுத்து போலீசார் அவர்களை தடியடி நடத்தி அங்கிருந்து கலைத்தனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் பாஜக அலுவலகம் முன்பு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.